Praise the Lord. இந்த ஏப்ரல் மாதத்தில் 9ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லேவியர் ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். The book of Leviticus chapter 6 verse 13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன் லேவியர் ராகமத்தின் புஸ்தகத்தில் பலிகளை குறித்து அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு விதவிதமான பலிகள், அதை எப்படி ஆசாரியர்கள் செலுத்த வேண்டும், என்னென்ன காரியங்கள் செலுத்த வேண்டும், அந்த பலி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாம் கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நிறைய நேரம் நம்ம இந்த புக் ஆஃப் லெவிட்டிகஸ் லேவியர் ராகமம் நமக்கு ரொம்ப புரியாதது போல தெரியும். நான் ஆண்டவர் அதில் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க அந்த பலிகள், சாக்ரிஃபைஸஸை குறித்து அப்படின்னு சொல்லி நம்மளால் உணர முடிகிறது. இந்த இடத்துலையும் தகன பலிகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்கால மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி என்ன செய்யணுமா? எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? நைட்டு முழுசும் அது எரிய வேண்டும், பகலிலும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை பிரமாணமாக ஒரு லாவாக ஆண்டவர் அதை கட்டளையிடுகிறார். ஆசாரியன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையிலே போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து அதை பலிபீடத்துக்கு பக்கத்திலே கொட்டி, பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஆண்டவர் பாருங்களேன், பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ யாராவது பலி செலுத்த வர்றாங்க, காலையிலேயே வர்றாங்கன்னா அக்கினி என்ன செய்து கொண்டே இருக்குது? எரிந்து கொண்டே இருக்குது. உடனே அதை பலியிடலை, அவர்களுக்கு பலியிட்டு அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு என்ன பேசுகிறார்? பலிபீடத்தின் மேலே அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இருதயத்தில் கர்த்தரை குறித்த ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்குது, அப்படி தானே? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது. நம்முடைய ஆத்துமாவினுடைய ஆழத்தில் ஆண்டவருக்காக ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அது அவிந்து போகவே கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது டே டைமாக இருக்கட்டும், நைட் டைமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் எல்லாமே வரதான் செய்யும். சுகவீனமான நாட்கள் இருக்கும், நல்ல சுகத்தோடு இருக்கிற நாட்கள் இருக்கும், சந்தோஷமான நாட்கள் இருக்குது, கொஞ்சம் துக்கமாக இருக்கிற நாட்கள் இருக்குது. எல்லா நாட்களிலும் பலிபீடத்தின் மேலே அக்கினியானது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அது அவிந்து போக கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாயில துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். சங்கீதத்துக்காரர் தாவீது சொல்றார் இல்லையா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்லா ஜாப் கிடைச்சி, ப்ரமோஷன் கிடைச்சி, புது வீடு கிடைச்சி, ஆசீர்வாதம் கிடைக்கும் போது மட்டும் அல்ல துதி, கஷ்ட நேரத்திலையும் எல்லாவற்றையும் இழக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவருடைய துதி நம்ம வாயில் இறந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பலிபீடத்தின் மேலே எரிகிற அக்கினி. ஆண்டவரை துதிக்கிற துதி எப்போது எரிய வேண்டும். நீங்கள் வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தாலும், குக் பண்ணாலும் சரி,
ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மற்ற வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும், கார்டனிங் பண்ணாலும் ஆண்டவரை துதிக்கிற துதி, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து அநேக உவமைகள். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமா. இடைவிடாமல். இன்றைக்கி நம்ம காலையில் 5 மணிக்கு இல்லை 4 மணிக்கு வந்து ஜெபிக்க வர்றோம், ரொம்ப நல்லது. மத்தியானம் எப்படி இருக்கிறோம், சாயங்காலம் எப்படி இருக்கிறோம், இரவு வேளையில் எப்படி இருக்கிறோம். சில நேரத்தில் சர்ச்சுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், நல்ல உற்சாகமாக இருக்கிறோம், நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம். மற்ற நாட்கள்லாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சர்ச்சில் வரும்போது நல்ல ஒரு வசனம் கேட்ட உடனே அநேக பொருத்தனைகளை நம்ம பண்ணுவோம். அதை நான் பண்ணுவேன், இதை பண்ணுவேன் ஆண்டவரே, இனிமேல் நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உற்சாகம். ஆனால் அந்த சர்ச்சை விட்டு வெளியில் வந்த உடனே அப்படியே அந்த அக்கினி என்ன செய்து அப்படியே தணிந்து போய் விடுகிறது. அப்படி நம்மளுடைய அனுபவம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி எரியணும்னா நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். அக்கினி எரிந்துகிட்டே இருக்கணும்னா, அன்றைக்கி நம்ம இந்த வசனத்தில் வாசித்தது மாதிரி ஆசாரியன் என்ன செய்யணுமா? காலைதோறும் விறகை வந்து அந்த அக்கினியில் போடணுமா, இல்லையா? அதை தானே பார்த்தோம், அப்படி தானே வாசித்தோம். 12ஆம் வசனம், பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போடுவான். காலைதோறும் கட்டையை போடணும். காலைதோறும் வந்து தேவ பிரசன்னத்தில் வந்து நம்முடைய அனல் மூட்டி கொள்ள வேண்டும். ஆமேன். பவுல் அப்போஸ்தலன் அந்த தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய இருக்கிற அந்த அனல் மூட்டு, உனக்கு இருக்கிற அந்த தேவனுடைய பயம், தேவனுக்காக இருக்கிற வைராக்கியத்தை என்ன செய்யணும்? அனல் மூட்டணும். அனல் மூட்டணும்னா யார் கூட நம்ம பழகணும்? நம்ம கூட இருக்கிற நம்ம யார் கூட கனெக்டடாக இருக்கிறோம்? நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புள், காட்லி பீப்புள், நல்ல அபிஷேகம் நிறைந்த தேவ பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை அனல் மூட்டுவாங்க. நம்ம சோர்ந்து இருக்கும்போது, ஏன் சிஸ்டர் சோர்ந்து இருக்கிறீங்க, என்னாச்சு, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறாங்க? உற்சாகப்படுத்துகிறாங்க. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அக்கினியை அப்படியே அவித்து போடத்தக்கதாக சிலர் இருப்பாங்க. அவர்களோட நம்ம ரொம்ப பழகக்கூடாது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஹலோ ஹாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அவங்களோட ரொம்ப நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோன்னா, ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை அப்படியே குறைந்து போக பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோம்னா என் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை உலகத்துக்கு நேராய் திருப்புகிற அநேகரும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறவர்களும் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? யாரை சூஸ் பண்ணணும்? என் இருதயத்தில் அக்கினி, பலிபீடத்தில் இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் எனக்கு அக்கினியாக இருக்கிறவங்களோடு கூட நம்ம இணைந்து கொள்ளணும். ஒரு விறகு என்ன செய்யுது? ஒரு எரிகிற விறகு இன்னொரு விறகு என்ன செய்யுது? பற்றி எரிய வைக்குது, இல்லையா? இப்போ நீங்கள் அக்கினியாக இருந்தீங்கன்னா வீட்டில் எல்லாரையும் பற்றி எரிய வைக்கலாம். பிள்ளைங்க சோர்வாக வராங்க, ஹஸ்பண்ட் சோர்வாக வராங்க, அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம பாட்டு பாடுவோம், அல்ல ஒரு வர்ஷிப் மியூசிக்கை போட்டு வீட்டில் அப்படியே தேவ பிரசன்னத்தை அனல் மூட்டி நம்ம எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஜெப ஐக்கியத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்ட நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கணும். யார் கூடயாவது ஃபோன் பண்ணி என்னோட கூட ஜெபம் பண்ணுறீங்களா, எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, என்னன்னே தெரியல, கொஞ்சம் டல்லாக இருக்குது, எனக்கு கூட ஜெபம் பண்ணுறீங்களா, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை நம்ம எரிய வைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியில் அக்கினியை போட வேண்டேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால தான் நம்ம அபிஷேகத்தை பெற்று நம்ம ஜெபிக்க பழகிக்கொள்ளணும். நம்ம அபிஷேகம் பெற்று ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை உங்களால் கட்டாயமாக உணர முடியும். இந்த பிரேயர்ல எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரிடத்துலையுமே அக்கினியின் அபிஷேகம் இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்மக்கிட்ட என்ன வேணும்? அக்கினியின் அபிஷேகம். அந்த அக்கினியின் அபிஷேகம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம இமோஷ்னலாக இல்லை, ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறோம். அப்படியான சபைகளை நாம் நாடி செல்ல வேண்டும். உபவாச கூட்டங்கள், ஆல் நைட் ப்ரேயர், 100 hours ப்ரேயர் நமக்கு சர்ச்சில் அடுத்த வாரம் இருக்குது. வந்து ஜெபம் வாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம அப்படியாக அக்கினியாக மாறணும். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி பிளம்பாக இருக்கணும். அக்கினி இருக்கிற இடத்துல ஏதாவது தூசு இல்லைன்னா ஏதாவது பூச்சிகள் வருமா? ஒன்றுமே வராது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடும். அப்போ நம்ம அக்கினியாக இருக்கும்போது பிசாசு நம்மக்கிட்ட நெருங்க முடியாது பிரியமானவர்களே.
அவன் என்னென்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம அக்கினியாக இருக்கிறோம். ஆனால் அந்த அக்கினி தணிந்து போயிடுச்சுன்னா, குளிர்ந்து போயிடுச்சுன்னா, ஜபமே இல்லை, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எல்லா பிரச்சனையும் அப்போ தான் வருது. அதனால தான் நம்ம அக்கினியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?